முக்கிய செய்திகள். ஆட்சேபனைக்குரிய 1,25,00,000 வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட வேண்டும். மேற்கு வங்க எஸ்ஐஆர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது சட்டப்பேரவை. முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என தகவல். அமெரிக்க வரி விதிப்பால் 2 லட்சம் விசைத்தறிகள் மூடல். ஆயிரக்கணக்கானோரின் வேலை பறிபோகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையினர் வேதனை. பெண் ராணுவ அதிகாரி குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். மத்திய பிரதேச பாஜக அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மத தலைவர் கொமேனி மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் போர் வெடிக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். மேற்கு வங்கத்தில் ஆட்சேபனைக்குரிய 1,25,00,000 வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11ஆம் தேதி நிறைவடைந்தது. கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன. மேலும் உரிய ஆவணங்கள் வழங்குமாறு 2 கோடி வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கிய தேர்தல் ஆணையம் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் திரு டெரிக் ஓபிரையன், டோலா சென் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். எஸ்ஐஆரில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பெயர்களில் உள்ள எழுத்து முரண்பாடுகளாலும் ஏராளமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் வாதிட்டார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உரிய விளக்கங்களை பெறாமலேயே வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளதாகவும் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் திரு கபில் சிபல் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி தாய்க்கும் பிள்ளைக்குமான வயது வித்தியாசம் 15 ஆண்டுகள் உள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு ஜமால் பக்ஷி, குழந்தை திருமணம் இல்லாத நாட்டில் இந்த வயது வித்தியாசம் கூட இருக்காதா என்று கேள்வி எழுப்பினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மேற்கு வங்கத்தில் ஆட்சேபனைக்குரிய 1,25,00,000 வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். இந்த பெயர்களின் விவரங்களை கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், வட்டார அலுவலகங்கள், வார்டு அலுவலகங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்றும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கவும் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் அவர்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். எஸ்ஐஆர் பணிகளால் சாதாரண மக்கள் சந்திக்கும் சிரமங்களை மனதில் கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மேற்கு வங்க காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எஸ்ஐஆர் விவகாரத்தில் 1 கோடி வாக்காளர்களை நீக்கும் பாஜகவின் ஆட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அதன்படி இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு பிறகு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உரையை தொடங்குவார். அவரது உரையில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள், சாதனைகள் இடம்பெற்றிருக்கும். ஆளுநர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி முடித்ததும் அந்த உரையை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தமிழில் வாசிப்பார். அத்துடன் இன்றைய கூட்டம் நிறைவடையும். தொடர்ந்து நடைபெறும் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும். இதனிடையே இன்றைய கூட்டத்தில் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி முறையாக உரை நிகழ்த்துவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அவர் 2022ஆம் ஆண்டு முதலில் சட்டப்பேரவையில் முழுமையாக உரை நிகழ்த்தினார். பின்னர் 2023ஆம் ஆண்டு உரையாற்றிய போது மகளிர் முன்னேற்றம், மதசார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர், திராவிட மாடல் போன்ற வார்த்தைகளை அவர் வாசிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசின் உரையில் அந்த வார்த்தைகள் இடம்பெறும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்ததை அடுத்து ஆளுநர் திரு ரவி பாதியிலேயே வெளியேறினார்.
2024ஆம் ஆண்டிலும் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று காரணம் கூறி உரையை வாசிக்காமலேயே திரு RN ரவி வெளியேறினார். இதேபோல கடந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் போதும் தேசிய கீதம் பாடப்படாததை சுட்டிக்காட்டி அவர் வெளியேறினார். இப்படி ஏதாவது ஒரு காரணம் கூறி ஒவ்வொரு ஆண்டும் உரையை முழுமையாக வாசிக்காத ஆளுநர் திரு RN ரவி இன்று உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளதால் இன்றைய ஆளுநர் உரையில் தமிழக மக்களுக்கான சில முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க வரி விதிப்பால் நாடு முழுவதும் 2 லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக ஜவுளித்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். அந்நாட்டின் 50% வரி விதிப்பால் இந்திய ஜவுளி ஏற்றுமதி கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. குறிப்பாக கோவை, திருப்பூர் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள், விசைத்தறியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களுக்கான ஜவுளிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் முழுமையாக மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க கூடுதல் வரி விதிப்பால் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 2 லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கானோரின் வேலை பறிபோகும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஆண்டுதோறும் $36 பில்லியன் ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அதில் அமெரிக்காவுக்கு மட்டும் சுமார் $11 பில்லியன் ஜவுளிகள் ஏற்றுமதி ஆவதாகவும் ஜவுளித்துறையினர் கூறினர். இந்த சந்தையை கடந்த 20 ஆண்டுகளாக உருவாக்கி அங்குள்ள நிறுவனங்களுக்கு ஏற்ப துணிகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை துணிகள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பிட்ட சந்தைக்கான வரி சலுகை என்ற விலக்கில் 25% வரியை சமாளித்து வந்ததாகவும் இப்போது கூடுதலாக 15% வரி சலுகையை வழங்கினால் மட்டும்தான் தற்போதைய சூழலை சமாளிக்க முடியும் என்றும் ஜவுளித்துறையினர் கூறினர். 70-80 தறிகள் நிறுத்தப்பட்டு அதற்கு உண்டான வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்குது. ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பவர்லூம் நமக்கு வேலை இழப்பு இதனால் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த படுக்கை விரிப்புகள், அப்புறம் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறவங்க ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. இதில் தனிப்பட்ட முறையில் முழுமையாக அமெரிக்காவையே நம்பி பல பெரிய நிறுவனங்களும் சரி, சிறு குறு நிறுவனங்களும் சரி முழுமையாக அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில நூற்பாலைகள்லாம் முழுமையாக அந்த அமெரிக்க சந்தைக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அந்த மில்லுகள்லாம் டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸுமே 30-70% வரைக்கும் அவங்களுடைய ஏற்றுமதி பாதித்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த டிசம்பர் இறுதி வரை ஏற்கனவே இருந்த ஒப்பந்த அடிப்படையில் ஏற்றுமதி செய்ததால் பெரிய பாதிப்பு இல்லை என்றும், ஆனால் ஜனவரியிலிருந்து பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்தனர். இதனால் நாடு முழுவதும் 2 லட்சம் விசைத்தறிகளில் வேலை இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் 80,000 விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த துறையினர் கூறினர். இதனை பயன்படுத்திக் கொண்டு வெறும் 19% வரி விதிப்பு உள்ள பாகிஸ்தான், வியட்நாம், வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு நமக்கு வரவேண்டிய ஆர்டர்கள் செல்வதாக ஜவுளித்துறையினர் தெரிவித்தனர். 50% வரியை சமாளிக்க முடியாமல் திணறும் சமயத்தில் 500% வரி விதிக்கப்பட்டால் அமெரிக்க சந்தையை முழுமையாக மறக்க வேண்டியதுதான் என அவர்கள் கூறினர். ஒப்பந்தம் நமக்கு ஃபைனல் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு 15-20% வரை ஃபோக்கஸ் மார்க்கெட் ஸ்கீம்னு முதல்ல நடைமுறையில் இருந்த அந்த இன்சென்டிவை கொடுத்தா மட்டும்தான், அதுவும் இந்த 11% வரி நீக்கம், இது ரெண்டையும் பண்ணினாதான் நமக்கு ஜவுளி தொழில் பாதிக்கப்படாமல் இருக்கும். இந்த நெருக்கடியை சமாளிக்க கடன்களை திருப்பி செலுத்தும் காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்றும், பஞ்சு மீதான 11% வரியை நீக்க வேண்டும் என்றும் ஜவுளித்துறையினர் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். இங்கிலாந்தை போல மற்ற நாடுகளுடன் வரியில்லா ஒப்பந்தத்தை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும், ஐரோப்பிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்றும் அவர்கள் கூறினர். அமெரிக்க வரி விதிப்பால் சிக்கி தவிக்கும் ஜவுளித்துறையை பாதுகாக்கவும், அதனால் ஏற்படும் வேலை இழப்புகளை தடுக்கவும் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெண் ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சை கருத்து வெளியிட்ட வழக்கில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராணுவ அதிகாரிகளில் பெண் ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷியும் ஒருவர். அவர் குறித்து மத்திய பிரதேச அமைச்சர் திரு கன்வர் விஜய் ஷா தெரிவித்த ஆட்சேபத்திற்குரிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வந்தது.
இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு புலனாய்வு குழுவால் சீலிடப்பட்ட உரையில் வைத்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை நீதிபதிகள் வாசித்த போது அமைச்சரிடம் இன்னும் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும், அதற்கு மாநில அரசின் அனுமதி கோரியும் இதுவரை தரப்படவில்லை என்றும், இதனால் வழக்கில் மேலும் விசாரணை நடத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மத்திய பிரதேச அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இதுவரை சிறப்பு புலனாய்வு குழுவினரை விசாரணைக்கு அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் விசாரணை அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும், ஆதலால் சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு அனுமதி தருவது குறித்து 2 வாரங்களில் மாநில அரசு முடிவெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கோர தயாராக உள்ளதாக அமைச்சர் திரு கன்வர் ஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி எங்கே அந்த மன்னிப்பு என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆன்லைன் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக கூறியதற்கு அதிருப்தி தெரிவித்த அவர் மன்னிப்பு கேட்பதற்கான காலம் கடந்துவிட்டதாக கூறி அதனை நிராகரித்தார். ஈரானிய மத தலைவர் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டால் அது முழுமையான போராக வெடிக்கும் என ஈரான் அதிபர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடங்கிய போராட்டம் தற்போது மத குருமார்களின் ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சியாக வெடித்துள்ளது. நாடு முழுவதும் நடக்கும் இந்த கலவரத்தில் பாதுகாப்பு படையினர் 500 பேர் உட்பட மொத்தம் 5000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் மனித உரிமை அமைப்புகள் 3300 பேர் என்றும், இணைய சேவை முடக்கம் காரணமாக உண்மையான பலி எண்ணிக்கை 20000 வரை இருக்கலாம் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேலும் 24000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆண்டவனுக்கு எதிராக போர் தொடுத்ததாக கூறி இவர்களுக்கு மீண்டும் மரண தண்டனை நிறைவேற்ற அந்நாட்டு நீதித்துறை முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியை நோயுற்ற மனிதர் என்றும், ஈரானில் புதிய தலைமை தேவை என்றும் கூறியதுடன் ராணுவத்தையும் அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கொமேனி, ட்ரம்ப் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்றும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை தீவிரவாதிகள் மூலம் கலவரத்தை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன், தங்கள் தலைவர் கொமேனி மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது அமெரிக்காவுடனான முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. தீ பரவட்டும் என்ற வார்த்தையை கேட்டாலே இன்றைக்கும் சிலர் பயந்து நடுங்குவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக கண்காட்சியை நேற்று பார்வையிட்ட அவர் இந்த ஆண்டிற்கான பபாசி விருதுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய திரு உதயநிதி, 1977ஆம் ஆண்டு வெறும் 13 அரங்குகளுடன் துவங்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சியில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விரைவில் பொன் விழாவை கொண்டாட இருக்கும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், அறிவு திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ரோல் மாடலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது சென்னை புத்தக கண்காட்சி தான் என்றார். அறிஞர் அண்ணா அன்று பற்ற வைத்த அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிவதாக கூறிய திரு உதயநிதி, வாசிப்பை ஓர் இயக்கமாக ஆக்குவதற்கு திமுக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக கூறினார். இன்னைக்கு சென்னை இந்தியாவினுடைய ஒரு பதிப்பக தலைநகர பப்ளிஷிங் கேபிட்டலாக இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னணி அறிவு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய தமிழ் மக்கள் என்றைக்குமே வாசிப்பை கைவிடாமல் இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். புத்தகங்களை படிக்கும் அனுபவம் புக்ஸ் வாசிப்பதில் கிடைப்பது இல்லை என கூறிய வாசகர்கள் அதிகமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை புத்தக திருவிழா தூண்டுவதாகவும் தெரிவித்தனர். இந்த காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்ட், டெக்னாலஜி ஓரியன்ட் புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவை. யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஐஎம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸோ எங்களுக்கு மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாவலாக இருக்கட்டும், தமிழ் நாவலாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் நாவலாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி புக்ஸில் வந்து பார்க்கும்போது என்னோட கிட்ஸையும் என் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கும் இது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சென்னை புத்தக திருவிழாவிற்கு மக்கள் குடும்பமாக திரண்டு வருவதையும் புத்தகங்களை தேடி தேடி பார்ப்பதையும் காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவித்தனர். புத்தக திருவிழாவிற்கு வரும் மாணவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர் குறித்த புத்தகங்களை தேடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 8ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் 700க்கும் மேற்பட்ட அரங்குகளில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான புத்தகங்களை பார்வையிடவும் வாங்கிச் செல்லவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.
கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் பலூன்களுக்கு காற்று நிரப்பும் சிலிண்டர் வெடித்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். பொங்கல் விழாவின் 5ஆம் நாளான நேற்று ஆற்று திருவிழா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை காண பல்லாயிரக்கணக்கானோர் தென்பெண்ணை ஆற்றில் குவிந்தனர். அங்கு உற்சாகமாக குடும்பத்தினருடன் ஆற்று திருவிழாவை கொண்டாடினர். இந்நிலையில் மணலூர்பேட்டையில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் பலூன்களுக்கு காற்று நிரப்பும் சிலிண்டர் திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. சிலிண்டர் வெடித்த உடனே தீப்பிடித்ததாலும் உதிரி பாகங்கள் சிதறியதாலும் பலர் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். இதில் கலா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த், விழுப்புரம் சரக டிஐஜி திரு அருளரசு, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் பேசிய ஆட்சியர் திரு பிரசாந்த், பலூன் நிரப்ப பயன்படுத்திய சிலிண்டருக்கு உரிமம் உள்ளதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக கூறினார். 2 பேர் ஒரு சின்ன பாயும் அந்த பலூன் வச்சிருந்த அந்த பண்ணிட்டு இருந்த உரிமையாளரும் கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. அவங்கள சூட்டபிளான டெரிஷரி கேர் ஃபெசிலிட்டிஸ் ரெஃபர் பண்ணி லைசன்ஸ் ஹோல்டர் வச்சு பண்றாங்களா எப்படி சார் அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விபத்தில் கலா என்ற பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சிலிண்டர் வெடித்து விபத்து நேரிட்ட இடத்தில் தடய அறிவியல் துறையினரும் ஆய்வு செய்தனர். ஈரோடு மாவட்டத்தை செழிக்க வைத்த காலிங்கராயன் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்குள்ள முக்கியமான நீர்ப்பாசன திட்டமாக போற்றப்படும் இந்த கால்வாய் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட காலிங்கராயன் தடுப்பணையில் தொடங்கி ஆவுடையார் பாறை வரை சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்கிறது. தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்திலேயே நதிநீர் இணைப்பிற்கு முன்னோடியாக பவானி, நொய்யல் நதிகளை இணைக்கும் வகையில் காலிங்கராயன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. காலிங்கராயன் கால்வாய் வாயிலாக நேரடியாக 15,743 ஏக்கரும், மறைமுகமாக 10,000 ஏக்கரும் பாசன வசதி பெறுகின்றன. வறண்டு கிடந்த ஈரோடு மாவட்டத்தை செழிக்க வைத்த காலிங்கராயன் கால்வாய் 744ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்நிலையில் ரசாயன கழிவுகளை கால்வாயில் திறந்து விடுவதால் விவசாயமும் உடல் நலமும் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மாசடைந்து வருவதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இதை வருடம் தை 5ஆம் தேதி அனைவரும் காலிங்கராயன் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வாய்க்கால் நீரை அள்ளிப்பருகுவோம் என்ற விதத்தில் வாய்க்கால் நீரை சுத்தமாக வைத்திருக்க அனைத்து தொழில் சம்பந்தப்பட்டவர்களும் மற்றும் ஏனைய பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலிங்கராயன் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். சாயக்கழிவை கால்வாயில் திறந்து விடுவதை தவிர்த்திடும் வகையில் கரை ஓரங்களில் உள்ள ஆலைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே புறம்போக்கு நிலத்தில் செயல்படும் கல்குவாரியால் பல்வேறு பாதிப்பை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீரனூரை அடுத்த குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட குளவாய்ப்பட்டி கிராமத்தில் 3 குளங்கள் உள்ள நிலையில் புதுக்குளம் வாரி புறம்போக்கு பகுதியில் தனிநபர் கிரஷர் குவாரி செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் அங்குள்ள குளங்கள் மாசடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் கல்குவாரி நுழைவு வாயில் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர். குவாரியை மூட வலியுறுத்தி அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்பகுதியில் விவசாய பாசனத்திற்கு பயன்படும் விராலி கண்மாயில் கிரஷர் குவாரியிலிருந்து வெளியாகும் கழிவுகள் படிந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் சாடினர். குவாரியில் கற்களை உடைக்க வைக்கப்படும் வெடிகளால் குடியிருப்புகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் உடனடியாக இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கிரஷர் குவாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் குவாரியை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் வலியுறுத்தினர். மீண்டும் முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் ஆட்சேபனைக்குரிய 1,25,00,000 வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் நாடு முழுவதும் 2 லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக ஜவுளித்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரானிய மத தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது முழுமையான போராக வெடிக்கும் என ஈரான் அதிபர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன்
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.